ஆறுபடை வீடுகளில் புகழ்பெற்று விளங்குற 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல இருக்கிற யானை தெய்வானை அசாம்ல இருந்து திருச்செந்தூருக்கு எப்படி வந்துச்சு? இந்த யானை அசாம்ல 6 வயசுல இருந்தப்போ அதுக்கு பிரிரோனா அப்படிங்கிற பேர் இருந்துச்சு. அசாம்ல இருக்கிறப்போ லீலாபுரம் அப்படிங்கிறவருக்கு சொந்தமா தான் இந்த யானை இருந்திருக்கு. இந்த யானையை திருச்சியை சேர்ந்த சுகுமாரன் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்கிறாரு. அங்க இருந்து 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசம் திருச்செந்தூர்ல அப்போதைக்கு கோயிலோட அறக்காவலரான குழு தலைவர் தேவதாச சுந்தரம் வாங்கியிருக்கிறாரு. அவர் வாங்கின அப்புறமா தான் பிரிரோனா அப்படிங்கிற பெயர் மாற்றப்பட்டு தெய்வானையை வச்சிருக்காங்க. திருச்செந்தூருக்கு மாத்தினதுக்கு அப்புறமா இந்த யானையை திருப்பரங்குன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க உதவி பாகனான காவடி காளிதாசனை கொண்டு இருக்கு. உடனே இந்த யானையை திருச்சியில இருக்கிற யானைகள் பாதுகாப்பு மறுவாழ்வு முகாமுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க இருந்தப்போ கூட சரண் அப்படிங்கிறவரை தூக்கி வீசி எரிஞ்சிருக்கு. இதனால இந்த யானையை பாகன்கள் கையாளுறதுக்கு ரொம்பவே பயப்பட்டிருக்காங்க. கேட்ட அசாம் அரசு யானையை எங்ககிட்டயே திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனா தமிழக அறக்காவல்துறை தெய்வானையை நாங்க முறையா பராமரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அசாமுக்கு கொடுக்க மறுத்திருக்காங்க. கடைசியா யானையை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. முருகன் கோயிலுக்கு 11 வருஷங்கள் ஆகுது. திருச்செந்தூர்ல இந்த யானைக்கு பாகனா உதயகுமார் அப்படிங்கிறவர் பராமரிச்சுட்டு வந்திருக்காரு. நவம்பர் 18ஆம் தேதி அந்த பாகனை பாக்குறதுக்கு அவரோட உறவினரான சிசுபாலன் வந்திருக்காரு. அங்க இருந்த யானை 2 பேரையுமே மிதிச்சிருக்கு. அதனால சம்பவ இடத்திலேயே 2 பேரும் உயிரிழந்திருக்காங்க. 2 பேரும் கொன்னதுக்கு அப்புறமா யானை சரியா சாப்பிடாம மன அழுத்தத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்நடைத்துறை மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தண்ணி குடிச்சியா? வெரி குட் வெரி குட்.